ஜனங்கள் இப்படித்தான் சொல்றதெல்லாம் இயலாதவரின் கூற்று. அது நான் சொல்லவே மாட்டேன். இதெல்லாம் புரியாது, நம்ம மக்களுக்கு இதெல்லாம் புரியாதுன்னு சொல்றது. அது எப்படி பாட்டு இல்லாத ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படத்தை கூட்டமா போய் பார்த்துட்டு வர்றாங்க. பாஷையும் புரியாமல் நல்ல டெக்னிக் தமிழனுக்கு புரியாதுன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மொழியே இல்லைனாலும் தமிழர்கள் நல்லா இருந்ததுன்னா பார்ப்பாங்க. நான் சின்ன பையனா இருந்த போது செம்மீன் ஒரு படம் மொழி மாற்றம் கூட செய்யப்படல, சப்டைட்டில் கிடையாது. நான்லாம் 2 வாட்டி பார்த்தேன். எதுக்காக பார்த்தேன்னு இப்போ கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் எல்லாரும் போய் பார்த்தாங்க. சென்னையில் 100 நாள் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். அது ஞாபகம் இல்லை. அதே மாதிரி தான் நீங்கள் மரோ சரித்திரா என்ற படத்தை எந்த டப்பிங்கும் இல்லாமல் தெலுங்கு படமாகவே அது இங்கே ஓடி இருக்கிறது. நம்ம தான் கலைக்கு மொழியை திணிக்கிறோம். அதுக்குள்ள சினிமா என்பது தனி மொழி. அதற்கான உதாரணம் இதில் தெரிகிறது. அந்த மொழி தன்னுடைய பலத்தை இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. வழக்கமாக இருக்கக்கூடிய பண்டிதர்கள் சொல்லும் சினிமாவிலிருந்து மாறுபட்ட சினிமா அது. ஒரு பக்தி சினிமா இப்போ எடுத்தா இப்படி இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் சயின்ஸ் ஃபிக்ஷனையும் இதையும் சேர்த்து செய்த கலவை நல்ல யுக்தி என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா தேவையில்லாத கேள்விகளை இதில் கேட்கவே முடியாது. அந்த கேள்வி கேட்பதற்கு நேரமே இல்லாமல் இது புனை கதை தான் என்று தைரியமாக சொல்லி ஆரம்பிக்கும் போது கேள்வியை கேட்க முடியாது. நன்றி.